இடைநிலை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம், ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டம், காலி பணியிடங்கள் எல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு முக்கியமான பேச்சுவார்த்தை. தொடர்ச்சியாக தமிழகம் அப்படிங்கிறது ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யார் இதற்கு காரணம்? தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்கே போராட்டம் நடந்தாலும் போய் உட்காந்து நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு ஓட்டை வாங்கிட்டு இன்னைக்கு 4.5 வருஷ காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தலுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்டு போராடுறாங்க. ஆனால் அரசாங்கம் அவங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணுறாங்க? ஏதோ மிக மோசமாக ஒரு கிரிமினல் குற்றவாளிகளை மாதிரி அவங்கள டீல் பண்ணுறாங்க. ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருப்பவர்கள் ஏன் போராடுகிறார்கள்? நீங்கள் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இதுதான் அவங்களோட கேள்வி. இதற்கு பதிலளிக்க முடியாமல், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் அவர்களை எல்லாம் கிரிமினல்களை போல நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. அதனால் சாதாரண மக்களுக்கே கோபம் இருக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த அரசாங்கத்தை மேலே கோபம் இருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம். கலைத்துறை சார்ந்து விஜய் திரைப்படங்கள் ட்ரெய்லர் ஒன்று கூட பார்த்து தான் ட்விட்டரில் எல்லாம் போடுறீங்க. ஜனநாயகம் விரைவில் வெளியாக இருக்குது, பராசக்தி வெளியாக இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம்ப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை நேரம் இருந்துச்சுன்னு வைங்க, நல்ல படம் நீங்களாம் சொன்னீங்கன்னா பார்த்துடலாம். இன்னும் பார்க்கலைங்க, கட்டாயம் போய் பார்க்க தான் போகிறேன். அதில் போகலான்னு நினச்சா இன்னும் நிறைய வேலைங்க முடியவே இல்லை. நாங்கள் வேலை முடிச்சதுக்கப்புறம் போகணுன்ட்டு இருக்கேன். எல்லாத்தோட சேர்ந்து போய் பார்க்குறேன். 2வது, என்னோட சட்டப்பேரவை உரையிலே முதல் உரையிலேயே நான் கேட்ட கோரிக்கை அது. அதில் இப்போ ஒரு பாட்டு தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்குது. ஆனாலும் கூட அந்த வேலைங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக போய் பார்ப்பேன். பொங்கல் பணம் எவ்வளோ கொடுத்தா சரியாக இருக்கும்? எதிர்கட்சி தலைவர் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. பொங்கல் பரிசு தலைவர் எவ்வளோ கொடுத்தா சரியாக இருக்கும்? நான் சரியாக இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரலைங்க. தேவைகள் எவ்வளோ இருக்குது? தேவைகள் நிறைய தான் இருக்குது. அதனால அரசாங்கம் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.